ஸோ இன்றைக்கி டோட்டலாக 3 விஷயம் பார்ப்போம். ரெஸ்யூமை எப்படி ஒரு எம்ப்ளாயருக்கு சென்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகேவா? ரெண்டாவது ரெஸ்யூம் எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதில் என்னென்ன இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு பற்றி பார்ப்போம். மூணாவது ரெஸ்யூமில் எதாவது இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எப்படி சென்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நான் உங்களுக்கு லாஸ்ட் வீக்கில் காட்டினேன் இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் எங்கிட்ட இந்த 2 மாதத்தில் மொத்தம் 1800+ ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஜாபுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்களோட ரெஸ்யூம்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 மேலே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒன்று பேரில் இருக்கும், இல்லைனா இந்த மாதிரி டவுன்லோடு, ரெஸ்யூமே, மை ரெஸ்யூமு, இல்லைனா சிவி, கேன்வா டெம்ப்ளேட்டு, இல்லைனா வருஷத்தை போட்டு பிடிஎஃபாக சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே கம்பைண்டாக இருக்குது. இப்போ நான் ஒரு ஷார்ட்டில் நான் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரொஃபைலை விசிட் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி பார்ப்பேன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே மை ரெஸ்யூம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ எக்ஸாக்டாக நான் ஒருத்தன் வியூ பண்ணி பார்த்துருக்கேன் ஆல்ரெடி. ஓகேவா? நேம் சம்மாவும் எனக்கு ரிமெம்பர் இருக்குது. இல்லை அந்த ஃபைல் ஸ்ட்ரக்சரை பார்த்தாவே என்னால் ஓகே சக்தி லைக் ரெஸ்யூம் அமைச்சிருக்கான். ஓகே அதை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். சக்தி இவன் தான் சொல்லிட்டு ஐ லிட்டரலி கோ அண்ட் வியூ த பேஜ் இல்லையா? பட் இந்த ஃபைல் ஃபார்மெட்டில் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு டவுன்லோடு இல்லைனா ரெஸ்யூம் 1 ரெஸ்யூம் 2 ப்ராக்கெட்டில் போட்டு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10 காப்பி மேக் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதை அப்படியே நீங்கள் சென்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? எக்ஸாக்டாக நீங்கள் பர்சனலைஸ்ட் பண்ணி தான் அனுப்பணும் அதோட ஃபைல் டைப்பை. அதையும் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபைல் நேம்லேயே நீங்கள் அட்டாச் பண்ணும் போதே உங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வியூ பண்ணி பார்க்குறது ரெண்டாவது தான் இல்லையா? உங்கள் ரெஸ்யூமோட ஃபைலை பார்த்தா தெரிஞ்சிருப்போது. அட்டாச்மெண்ட்டில் அதுதான் இருக்க போகுது நேமில். நீங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க, டவுன்லோட் பண்ணு பார்த்தா ரெஸ்யூம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் சம்திங் லேகிங். ஓகேவா? ஸோ அங்கேயே உங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸில் நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க எம்ப்ளாயர்ஸ். ஸோ அங்கேயும் நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கணும் ஃபைல் நேம்லேயும். அது ஈவன் அவங்க டவுன்லோட் பண்ணி வச்சாலும் ஃப்யூச்சரில் அதை ரீஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணணும். ஓகேவா? ஒரு ஃபைல் நேமை கூட மாடிஃபை பண்ணாமல் ஒருத்தன் சென்ட் பண்ணுறான் அப்படின்னா இட்ஸ் லிட்டரலி யூஸ்லெஸ் ஃபைல் தான் நினைப்போம். நான் நினைப்பேன் எக்ஸாக்டாக. ஸோ எல்லா எம்ப்ளாயரும் என்ன கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று நீங்கள் அன்ப்ரொஃபஷனல் தெரிஞ்சுப்பாங்க ஒரே விஷயத்தில். ஓகேவா? ஒரு நிமிஷம் 6 வேலையை கூட ஒழுங்காக பண்ணாமல் அனுப்பியிருக்கான். ப்ளஸ் நீங்கள் ஜாப் போர்ட்டல் அப்ளை பண்ணுறதுக்கும் டைரெக்டாக கம்பெனி வெப்சைட் விசிட் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? ஒரு எம்ப்ளாயரோட உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எப்படி இமெயில் அனுப்புவீங்க? 1-on-1 தான் இல்லையா? ஸோ அதை நீங்கள் வந்து கேன்வாவில் லைக் சாட் ஜிபிடி ஜென்ரேட் பண்ணி டைரெக்டாக உள்ளே போட்டு கம்பெனி நேமை கூட சென்ட் பண்ணாமல் அனுப்பியிருப்பாங்க.